friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ஃப்ரூட் பிரெட் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 120 ml வந்து மிதமான சூடு பால் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இப்படி நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்படி ஆக்டிவேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்ம பிரெட் நல்லா வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 270 கிராம்ஸ் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 40 கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணுங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெட் டவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டவ் அதில் எடுத்து வச்சு நல்லா வந்து நீட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பிரெட் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். பவுலுக்கு பேஸில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம டவ்வை வச்சுட்டு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வெட் கிளாத் போட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ப்ரூஃப் பண்ண வச்சுருங்க. இப்போ என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 20 கிராம் வந்து கிரான்பெரிஸ் எடுத்திருக்கேன். 20 கிராம் பிளாக் ரைசன்ஸ் எடுத்திருக்கேன். 20 கிராம் ப்ளூபெர்ரிஸ் எடுத்திருக்கேன். 30 கிராம்ஸ் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். 20 கிராம்ஸ் வந்து செரிஸ் எடுத்திருக்கேன். 20 கிராம்ஸ் வந்து கிறிஸ்மஸ் ஒயிட் கிறிஸ்மஸ் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் எலாச்சி பவுடர், 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன். இப்போ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து நட்மக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் எலாச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு நல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ மிடில் ஒரு பஞ்ச் பண்ணி ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டவ்வை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங் பிரெட் பேனில் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டு அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நம்ம டவ்வை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். இப்போ இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பிரெட் பேனில் ஆல்ரெடி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த டவ் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அகெயின் ஒரு கிளாத் போட்டு 30 மினிட்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுருங்க. இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் வந்துட்டு அவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெட் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி ரைஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அந்த முட்டையை வந்து அதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துருங்க. பேக் பண்ணி வெளியே எடுத்ததும் அது மேலே வந்துட்டு நல்லா பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் வந்து இப்போ ரெடி. ஃப்ரூட் ப்ரெட் வந்துட்டு ரெடி. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுற டைம் முன்னாடி வந்து லேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கங்கே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பரான ஸ்பாஞ்சியான டெலிஷியஸான ஃப்ரூட் ப்ரெட் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.